கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? என்ன கர்த்தருடைய வல்லமை என்ன நம்ம வாழ்க்கையில் செய்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியது. தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வல்லமை எல்லா விதமான செயல்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் நல்லா கூர்ந்து கவனிங்க. செய்தியின் மேலே உங்கள் முழு சிந்தையை வைத்து என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் கிரகிக்கும் போது தான், உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான், அதை நீங்கள் உள்வாங்கி அதை விசுவாசிக்கிற பட்சத்தில் தான் தேவனுடைய செயல்களை நாம் பார்க்க முடியும், தேவனுடைய கிரிகளை பார்க்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனத்தினுடைய அந்த ஆழத்தை கருத்தாக நாம் கவனிக்க வேண்டும். நம்ம அல்லேலூயா ஆமென் சொல்வது முக்கியமல்ல, வசனத்தினுடைய அந்த தன்மையை நான் விளங்கி கொள்ளுகிறேனா, அறிந்து வாழ்கிறேனா அப்படின்னு தான் நமக்கு முக்கியம். அதுக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை, விடுதலைகளை, வெற்றியை அவர் தருகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி, அற்புதத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. தேவன் செய்யக்கூடிய, சொல்லுங்க, என்ன அடங்கியிருக்கு? அற்புதத்தில் என்ன அடங்கியிருக்கு? எல்லாமே இருக்குது. அவருடைய அற்புதம் நடந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றியில் எல்லாமே அடங்கியிருக்கு. பைசலால் விடுதலையிலும் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நமக்கு அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், நம்மை வெற்றியோடு நடத்துகிறார். அப்போ அந்த வல்லமையை நாம் நாட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாய் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள, விடுதலை இல்லாத பகுதியில் விடுதலையை பெற்றுக்கொள்ள. புரியுதுங்களா? அற்புதம் நம்ம வாழ்க்கையில் காணப்படாத பகுதியில் அற்புதங்கள் நிகழ, அற்புதமாக கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லணும். மற்றவர்களும் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், வாழ்க்கையில் தேவன் அற்புதமாய் நடத்தினார் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் நம்ம வாழ்க்கையை, என் தேவன் இந்த விஷயத்தில் என்னை வெற்றியோடு நடத்தினார், இந்த காரியத்தில் தேவன் எனக்கு ஒரு ஜெயம் கொடுத்தார், அதுதான் அவருடைய வல்லமை வெளிப்படும் போது தான் நடக்கும். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தான் அவர்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்தார், அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், அவங்க வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் தேவன் நடத்தினார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க இல்லையா? அப்போ பல சூழ்நிலைகளில் இன்னைக்கு பிசாசு என்ன செய்கிறான், சத்துரு என்ன செய்கிறான், தந்திரமான விதங்களில் ஜனங்களை இன்றைக்கு அடிமைப்படுத்தியே, தொடர்ந்து விடுதலை இல்லாமல் அடிமைப்படுத்தி, கடன் என்கிற ஒரு அடிமையை கொண்டு வந்து அதில் அடிமைப்படுத்தி சில பேரை, இல்லையா, சில பேர் உலக காரியங்களுக்குள்ளாக அடிமைப்படுத்தி, சில பேர் ஏதாவது ஒரு பாவ பழக்கத்தில் அடிமைப்படுத்தி, சில பேர் ஏதாவது நண்பர்கள் மூலமாக ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது வியாதிகளை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி, ஏதாவது பாவங்களை கொண்டு வந்து அந்த பாவத்திலேயே அவர்கள் சிக்கிக்கொள்வதற்கு அடிமைப்படுத்தி, இப்படி பல விதங்களில் பிசாசு என்ன செய்கிறான் இன்றைக்கு? அடிமைத்தனத்துக்குள்ள, தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ளேயே அவர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தள்ளி வாமா, அப்படி நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டெப்பு ரோசி வரைக்கும் லேசாக தள்ளி வாமா. நல்லவா, நல்லவா, லைட் ஒரு ஸ்டெப்பு தள்ளிங்கன்னா போதும். ரைட். ஓ ரைஸ்லால், கவனிக்கிறீங்களா? ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்போம். அப்போ தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை, பிரைஸ் காட், அல்லேலூயா, அதை நாம் அறியாமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பகுதியில் போய் உலகத்துக்குள்ள ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறோம். ஏதாவது நண்பர்களிடத்துல போய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறோம்.
ஸ்தோத்திரம். சில நண்பர்கள் பாருங்க, தேவையற்ற சவகாசங்கள், சில நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கவனமா இருக்கணும். போய் படிக்கிற இடத்துல தேவையற்ற நண்பர்கள், பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற நண்பர்களுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாது. அதுதான் ஜெபத்தில் இருக்கணும். நம்ம தேவன் அதுதான் சத்துருவனை ஏதாவது ஒரு வலையில மாற்றத்துக்கு ஒருத்தனை கொண்டு வருவான். நீ ஜெபிக்கும் போது தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்தி உன்னை விட்டு தள்ளி விட்டுருவார். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? தேடியும் காணாதிருப்பான்ற மாதிரி எங்க போனாங்கன்னே தெரியாது. நீங்க சாதாரண காரியம் இல்லை, நண்பர்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவது, காப்பாற்றப்படுவது என்பது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 98, 99 அந்த நாட்களிலே வேலை பணி செய்து கொண்டிருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு நபரை என்கிட்ட பழகினார். ஒரே ஒருத்தன் தான் என்கிட்ட பழகினார். அவனுக்கு தெரிந்த 2 நபர்கள் பழக்கம் உள்ளவர்கள் அந்த வேலை ஸ்தலத்துக்கு உள்ள கொண்டு வந்தான். அவங்க உள்ளே வந்தாங்க. அவனுக்கு பழகின இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவன் வந்தான். அவனுக்கு பழகிற இன்னும் 2 பேர் இருக்கிறான், அவன் வந்தான். இப்படி என்ன பண்ணாங்க, இப்படி ஒருவருக்கொருவர் வந்து இப்போ கூடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 பேருக்கு மேலே ஒரு பெரிய நட்பு வட்டாரம் உண்டாகி போச்சு. 97 அந்த சம்பவங்கள் நடந்தது. அந்த 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 டீம் ஒர்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்குள்ள எல்லா பாவங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. சோத்திரம். இதுதான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தனை என்ன செய்யுது அவர்கள்ட்ட இருக்கு. சோத்து அதுக்குள்ளே நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த ஒரு பழக்கம் இல்லாத ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் உள்ளே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அந்த வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுறோம். சுற்றி நல்ல குணம் உள்ளவர்கள் தான் எல்லாரும், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அவங்களே அறியாத இந்த பாவத்துக்குள்ளாக, உலகத்துக்குள்ளாக பல பாவ பழக்க வழக்கங்களை கட்டு சில மோசமான குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது பிசாசனுடைய, அவனே அதில் அடிமைப்பட்டேன் என்று தெரியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஆனால் அவங்கள்ட்ட பழகும்போது நல்ல டைப் இருக்குது தெரியுது, நேசிப்பாங்க, அன்பாக பேசுறது இதெல்லாம் உண்டு. ஆனால் அதிலிருந்து அவர்களை என்னதான் சொன்னாலும் அவர்கள் அதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு அவர்கள் மனது என்ன செய்வதில்லை, சாய்வதில்லை. இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு குற்றமான்ற மனநிலையோடு கூட தான் அவர்கள் அதில் வாழ்கிறாங்க. அப்போ அதிலிருந்து நம்மை அவன் என்ன செய்ய பார்க்குறான், பிசாசு அப்படிப்பட்ட ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு போய் சிக்க வைத்து. நல்லா கவனிக்கணும். இப்போ கூட செய்தி நிறைய பேருக்குள்ளே போக மாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கோம். அதனால் முழு கவனத்தையும் நீங்கள் தொடக்கத்திலிருந்து செய்தியை கவனிச்சிங்கன்னா தான் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு விளங்கும். முழு கவனமும் இங்கே செய்தியின் மேலே உங்களுக்கு இருக்கணும். ரைசல் அடலேலோயா. ஒரு வசனத்திலிருந்து ஒரு உதாரணங்களை நாங்கள் சொல்லிட்டு போகிறோம்னா அந்த உதாரணங்களோடு அந்த வசனத்தின் உதாரணங்களையும் சேர்ந்து எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கும் போது தான் அந்த முழு செய்தியினுடைய சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு, புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு பரலோகத்துக்குரிய காரியங்களை சொல்கிறாருன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் சௌமியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடல. இந்த தலையை குனிகிறாளுங்க வீட்டுக்கு போகலாம். செய்தி என்னை பார்த்து கவனிக்கிறாள்னா இங்கே உட்காந்து செய்தி கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? தலையை இங்கே குனிஞ்சு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு அவிசுவாசி, தேவனை அறியாதவர்கள் வந்தால் கூட தேவ செய்தியை தலையை நிமிர்ந்து கவனித்து கேட்பாங்க. கவனித்து கேட்கணும்னு சொல்லிட்டு வரேன். தலையை குனிஞ்சு உட்காந்துருந்தா எப்படி? சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? கவனிக்கணும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டு முடிச்சிடல. அந்த பரலோக ராஜ்யம் எதுக்கெல்லாம் ஒப்பா இருக்குன்னு எத்தனையோ கதைகளை, எவ்வளோ ஊமைகளை, எத்தனையோ உதாரணங்களை அவர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்பா. அப்போ அந்த உதாரணங்கள் தான் உங்களுக்கு பரலோகத்தை இப்படியெல்லாம் நம்ம தேடணுமா, பரலோகத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றார். பரலோகத்தை அடைகிறதுக்கு ஒருத்தர் எப்படியெல்லாம் பிரயாசப்படுவாங்க, அதனுடைய தன்மை என்னன்னு சொல்றார். நிறைய உதாரணங்களை தான் காட்டுகிறார் ஆண்டவர். சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அந்த உதாரணங்களை நீங்கள் கவனிக்கும் போது, வசனத்தோடு கூட சேர்ந்து உதாரணங்களை நீங்கள் கவனிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த சத்தியத்தினுடைய தன்மையை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். தேவன் எங்களை
இதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லா அனுபவங்களுக்குள்ளாக எங்களை நடத்தி எல்லா காரியத்திலையும் எங்களை என்ன செய்தார்? விட்டு இழுத்து, புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த அனுபவத்தோடு கூட சேர்ந்து தான் தேவன் எங்களை தப்பிவித்தது. புரியுதா? தேவன் எங்களுக்கு உதவி செய்தது. தேவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களை வழிநடத்தின விதம், அதை தான் சொல்ல வரோம். புரியுதுங்களா? தேவன் செய்தது, அதுதான் விசுவாசத்தோடு கூட வார்த்தையை சொல்லுகிறோம். அப்போ நீங்கள் கவனித்து என்ன செய்யணும்? கேட்கணும். உங்களுக்கு வெளியில் இருக்கிற நட்பாக இருக்கலாம், சகோதரிகள் கூட இருக்கிறீங்க, சில பேரெல்லாம் சகோதரர்கள் உண்டு, படிக்கிற சர்க்கிள் மட்டும் இல்லை. உங்களுக்கு தேவனை அறியாத ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் தேவனுக்குள்ளே நடத்த பார்க்கணும். சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே நடத்த பார்க்கணும். இல்லைன்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒன்றா ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, இல்லைன்னா வேலைக்கு போயிடுவாங்க. சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? அவர்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் வாழ்க்கை கரைபடாமல் இருக்கணும்னா இதை செய்தால் மாத்திரம்தான் நீ கரைபடாமல் ஓட முடியும். ஆமாம், உண்மை அது. அந்த எல்லாரும் தேவை. உலகத்துக்குள்ள எல்லாரையும் நேசிக்கணும், பழகணும். பொதுவான நட்புன்னு ஒன்று உனக்குள்ளே வருதுன்னா உடனே தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போகணும். அவர்களுக்கு கண்டிப்பாக இயேசுவை பற்றி எவ்வளோ பெரிய நட்பானாலும் உறவானாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு. இல்லைன்னா தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா அவன் என்ன செய்திருவான்? அவனுக்குள்ள இருக்கிற ஆவி உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நட்புக்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ள இருந்து தேவன், நான் தொடர்ந்து சத்தியத்தை சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த அவங்களுடைய எந்த ஒரு விதமான பொல்லாத கிரியைகளில் உடன்படாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அவங்க ஆண்டவருக்குள்ளே வர விருப்பம் இல்லாதனால இன்றைக்கி பார்க்குறேன், தேடியும் காணாதிருப்பாங்கன்ற மாதிரி 15 பேரும் என்னை சுற்றி இருந்தவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்றைக்கி நான் அவங்களெல்லாம் பார்க்குறதே அரிதாக இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எப்பாவது ஒரு முறை ஒருத்தர் எங்காவது ஒரு முறை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுத்தமாக என்ன செய்யலை, யாரையும் பார்க்கவே முடியறதில்லை. பிரைஸ் தி. கைகளை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படிப்பட்ட அடிமைத்தனம் சும்மா நீங்கள் நினைக்கக்கூடாது. இதில் நீங்கள் அடிமைப்பட்டுட்டீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகளை என்ன செய்ய முடியாது, நீங்கள் அனுபவிக்க முடியாமல் மிகப்பெரிய மகிமையான அந்த ரட்சிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறதாக இருக்கும். இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி நமக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் தர விரும்புகிறார். வாழ்க்கையில் கட்டுகள், பிசாசினுடைய பிடியின் கட்டுகள், அதே அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் பிசாசின் பிடியின் கட்டு அனுபவம் உண்டு. பல வருடங்கள் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வல்லமை தான் எங்களை விடுதலை ஆக்கியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடன் என்கிற சுமையினுடைய கட்டு பல வருடங்களாய் பின்தொடர்ந்தது. தேவன் அதில் விடுதலை ஆக்கினார். இப்படிப்பட்ட தேவையில்லாத உலக காரியங்கள், உலக நண்பர்கள், தேவையற்ற சவகாசங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவனே விடுதலையாக்கி அற்புதங்களை செய்து, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, வெற்றி வாழ்க்கையின் பாதையில் இன்றைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட ஜீவிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை விடுதலை உள்ள வாழ்க்கையாக. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அடிமைப்படுத்தினான், தன் வசப்படுத்தி வைத்திருந்தான். தேவனிடத்துல விடுறதுக்கு அவனுக்கு மனசே வரல. அப்ப ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் தேவனிடத்துல நெருங்கி போகக்கூடாத அளவுக்கு உங்களை எந்த பகுதியில் அவன் அடிமைப்படுத்துகிறான். சோத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தின் கட்டை உடைக்கிறதுக்கு கர்த்தர் மோசேட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என் கையின் வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான் என்று சொன்னார். சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன சொன்னார்? என் வல்லமையை கண்டால் ஒழிய அப்படின்னார். அப்ப தேவனுடைய அந்த வல்லமை வெளிப்படும் போதுதான் அவன் சாதாரணமா என்ன செய்யல, விட்டுல. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது யாராலும். அப்போ ஒரு விடுதலையை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது? கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும்னு சொன்னா உன் வாழ்க்கையில் என்ன வந்துடும்?
நல்லா கூர்ந்து கவனிங்க சத்தியத்தை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எனக்கு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க, விடுதலை கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. சத்தமாக வரும். அற்புதம் நடந்ததா? அற்புதங்கள் நடந்தது. அவங்க வாழ்க்கை வெற்றியோடு முடிஞ்சுதா? வெற்றியோடு கூட செங்கடலை கடந்து அல்லேலூயா தன் தேசத்தை போய் சுதந்தரித்தார்கள். விடுதலையும் கிடைத்தது, அற்புதங்களும் நடந்தது. அப்புறம் எல்லாவித அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். சாத்தானிலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு அற்புதம் செய்கிறார். அவங்க தேவைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். விளங்குதா இல்லையாங்க? அவங்க வாழ்க்கையில எந்த விதத்தில் சத்துரு அவர்களை தாக்க, அவர்களை வீழ்த்த வந்தாலும் தேவன் வெற்றி கொடுத்து நடத்துகிறார். ஒவ்வொரு பகுதியிலும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ அங்கே அந்த வெற்றிக்கு நல்லா கவனிங்க, தேவன் வல்லமையுள்ளவர். யாரு? தேவன் வல்லமையுள்ளவர். தேவன் அந்த வல்லமையை நமக்கு அனுப்பி இந்த அற்புதங்களை செய்கிறார், இந்த விடுதலைகளை தருகிறார், இந்த வெற்றி வாழ்க்கையை நமக்கு தருகிறார். புரியுதா? தேவன் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமை நமக்கு அனுப்பி என்ன செய்கிறார்? விடுதலையை, அற்புதத்தை, வெற்றி வாழ்க்கையை தருகிறார். இந்த இந்த வல்லமை எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்க, எதில் கிடைக்குது? வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. எதில்? தேவனுடைய வார்த்தை தான் வல்லமை. மோசேட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புனது வார்த்தை தான். ஒவ்வொரு பகுதியிலும் மோசே மூலமாக தேவன் தன்னுடைய வார்த்தையை மட்டும் கொடுக்கிறார். வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறார், வார்த்தையை சொல்லுகிறார். அற்புதங்கள் நடந்துகிட்டே இருந்தது. விடுதலை தானா வந்தது, வெற்றி வாழ்க்கையும் தானா வந்தது. நல்ல ஜீவனோடு கூட கைகளை தட்டி சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்களேம்மா. என்ன உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் நான் அப்படியே இருந்துட்டு போறேன்னு நினைக்கிறாங்க. கைசலா சொல்லுங்களேன் சத்தமா. நாமளாக நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு சிறு வாழ்க்கையே என் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போயிட்டே நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா ஆண்டவர்கிட்ட நெருங்கி நின்னாதான் அப்பா நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும், புரிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர்ட்ட வெளிச்சத்தில் போனாதான் இருள் எவ்வளோ நம்மளை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு நீ அறிந்து கொள்ள முடியும். அப்போ தான் நீ விடுதலையே பெற முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லாட்டி எல்லாரும் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்கிறது தானே எனக்கு இருக்குது, பெருசாக என்ன அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டுக்காரன் தண்டல் வாங்கலையா, இவன் கடன் வாங்கலையா, அவன் கடன் வாங்கலையா அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதனால ஐயோ அப்படின்னு நீங்கள் துக்கப்பட சொல்லலை. உங்களை கடன் வாங்கினவங்களை என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கவனிக்கணும் பிரியமானவர்களே. கடனின்ற ஒரு பெரிய அரக்கனாகிய பிசாசினிடத்திலிருந்து நிச்சயமாக பரிபூர்ண விடுதலையை அவர் உங்களுக்கு கொடுத்து, கடன் வாங்குறவர்களாக அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். வல்லமை தான். அதை தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய தான் கிரியை நடக்கும். கடன் இருக்கு உனக்கு, ஆனால் நீ எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீயோ கடன் வாங்காய் கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்றதுல வசனம். அதை தான் நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே இருக்குப்பா, இன்னைக்கு என் கடனோடு இருக்கிறேன், சுமையோடு இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நிச்சயமா நான் கடன் வாங்குற ஆளாக இருக்க மாட்டேன்ப்பா, என்னை மாற்றுங்க, உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கையை தட்டி சொல்லுங்க பாப்பா, சோரா பலமாக தட்டுங்க. விளங்குதா இல்லையா? நீங்கள் தட்டும் போதே விடுதலை வந்துடணும். அப்படி விசுவாசத்தோடு தட்டணும். புரியுதா? குறை இருக்கு என் வாழ்க்கையில் இல்லையா? குறை இருக்கு. அப்போ என்ன சொல்ல, நீங்கள் உங்கள் வார்த்தையில் என்ன அறிக்கையிடணும்? குறைகளை நிறைவாக்குகிற தேவன், கிறிஸ்து இயேசுக்குள் என் குறைகளை நிறைவாக்குற தேவன் எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க என்ன நடக்குது? உன் குறை ஆட்டோமேட்டிக்காக நிறைவாக ஆரம்பிக்கும். உலகத்தின் மேல் உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்போது நீ என்ன சொல்லணும் தெரியுங்களா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எனக்கு உலகத்தின் மேலே இன்னும் ஈர்ப்பு இருக்கு, இன்னும் உடைகள் மேலே, இன்னும் நகைகள் மேலே, இன்னும் பணத்தின் மேலே, உலகத்தை அனுபவிக்கிற விஷயங்கள் மேலே இன்னும் எனக்கு ஈர்ப்பு இருக்கு ஆண்டவரே.
எனக்கு விடுதலை தாங்கன்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு என்ன ஆகிடும்? விடுதலையை கட்டாயம் கொண்டு வரும். சத்தமாக சொல்லுங்க பாப்பா, கையை உயர்த்தி. கட்டாயமாக என்ன செய்யும்? கொண்டு வரும். இன்னைக்கு வசனத்தை கூர்ந்து கவனித்து கேட்டீங்கன்னா விடுதலையோடு போகலாம். பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டுட்டா வசனம் சொல்லணும், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தவரே என்னை இதில் விடுதலையாக்க. சில பாவங்கள் இன்னும் என்னை பின்தொடர்கிறது, இன்னும் என்னை அடிமைப்படுத்த பார்க்கிறது. எனக்கு இதில் விடுதலை வேணாண்டவரே, எனக்கு இதில் விடுதலை வேணாண்டவரே. நீங்கள் தான் விடுதலை தருகிறோன்னு வசனம் சொல்லுதுன்னு சொல்ல 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 வசனத்தில் இருக்கிற வல்லமை உன் வாழ்க்கையில் கிரியேட் செய்து அற்புதமான ஒரு விடுதலையை நீ பாவத்திலிருந்து பெற முடியும். ஜீவனோடு கைகளை தட்டி சொல்லலாம். கண்ணை விழிச்சு அரகுற தூக்க போயிடணும் நீ தட்டும் போதே. சோத்திரம், அல்லேலூயா. நல்ல பலமா சொல்லுங்க. என்ன சத்தத்தை விட உங்க சத்தம் பெருசா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அந்த அறிக்கை தான் உங்களுக்கு, இந்த வசனத்துல தான் என்ன இருக்கு. என்ன சொல்றார் மோசே? போய் பார்வோன்ட்ட என் ஜனத்தை போக விடுன்னு கேளு, அவ்வளவுதான். நாளைக்கு இந்நேரம் கண்மழை பெய்யுன்னு சொல்லு, நாளைக்கு இந்நேரம் தண்ணீர்கள் ரத்தமாய் மாறுன்னு சொல்லு. சோத்திரம், அல்லேலூயா. நாளைக்கு இந்நேரம் உன் தலைச்சான் பிள்ளைகள்லாம் மரித்து போகுன்னு சொல்லு. போய் வார்த்தையை தான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறார். வார்த்தையை இவர் நம்புறாரு, போய் வைக்கிறார் வார்த்தையை. வல்லமை வெளிப்பட்டது. என் வல்லமை வெளிப்படுத்துவேன்னு சொன்னதே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில விடுதலைக்கு தேவை. வியாதி பலவீனம் இருக்கு, சொல்லுங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவர் உன் தழும்புகளால. ஆமென். நீரே எனக்கு நல்ல பரிகாரியாகிய, நானே உனக்கு நல்ல பரிகாரியாகிய தேவன் சொல்லி இருக்கிறீங்களே. இந்த வியாதி பலவீனங்கள் என்னை மேற்கொள்வதில்லை. நீ அறிக்கை செய்ய கவனிக்கிறீங்களா? நீ இந்த வசனத்தை சொல்ல சொல்ல, வார்த்தையை சொல்ல சொல்ல வல்லமை உன் சரீரத்தை தொட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வல்லமை வெளிப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ மோசேனுடைய நாட்களில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்பித்தான் என்ன பண்ணினார்? வல்லமையை காண்பிப்பேனார். வல்லமை எதில் இருந்தது? சத்தமா சொல்லுங்க. தேவன் யார்? தேவன் யார்? முதல்ல என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லணும். தேவன் யார்? வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையின் மூலமா நமக்கு என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? அந்த வல்லமை எதில் இருக்கு? தேவனுடைய வார்த்தையில. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கருத்தை புரிஞ்சாதான் நீங்க ஜெபிக்க முடியும். என் தேவன் வல்லமையுள்ளவர் தான். அவர் வல்லமை அனுப்பி எனக்கு அற்புதம் செய்வார். அந்த வல்லமை எதுக்குள்ள இருக்கு? வார்த்தைக்குள்ள இருக்கு. நீ வார்த்தையை நீ சொல்லணும். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்பா எனக்கு கடன் இருக்கு, நான் தான் உங்களுக்கு என்ன, ஏன்னா எல்லாரும் ஒரு 2000 எங்காவது ஒருத்தன்ட்ட வாங்காம வச்சிருக்க மாட்டேங்க இல்லையா? ஒரு பலவீனம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்குல்ல, அது ஒன்று மட்டும் நீங்க போய் சொல்லிக்கிட்டு மற்றதெல்லாம் விடுதலை ஆகாத ஆளா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலுமே இன்றைக்கு விடுதலை வேணும். எல்லாவற்றிலுமே அற்புதம் நடக்கணும். எல்லாவற்றிலுமே எனக்கு வெற்றி வாழ்க்கை வேணும். ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டவனா இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றில் நான் தோற்று போனவனா இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்றில் நான் வீழ்ச்சி அடைந்தவனாக இருக்கக்கூடாது இல்லையா? ஏதோ ஒரு வீழ்ச்சி இருக்கக்கூடாது. அப்போ எல்லாவற்றிலுமே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து வெற்றியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு தேவை அனைத்தும் வசனத்தை விசுவாசிப்பது தான். சிலுவையில் நீ வெற்றி பெற்றீர் ஆண்டவரே, எனக்கு தோல்வி இல்லை. சொல்லுங்கள், யெகோவா நிசி எனக்கு வெற்றியை தருகிறவர். அறிக்கை செய்யணும். வசனத்தை நீ சொல்ல 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 தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். வசனத்துல, தேவனுடைய வசனத்துல தான் அவர் இருக்கிறார், வார்த்தையில தான் அவர் இருக்கிறார் இல்லையா? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவர் வல்லமை, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். எல்லாவற்றுக்கும் கடன் வாங்காய் கடன் கொடுப்பாய் நீங்க சொல்லிட்டீங்களே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
அப்போ கொடுக்கிறவனா என் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னை கொடுக்கிறவனா மாற்றுவீங்க, என்னை கொடுக்கிறவனா மாற்றுவீங்க, என்னை கொடுக்கிறவனா மாற்றுவீங்க. அல்லேலூயா. எப்படியோ என் வாழ்க்கை முடியும்னு சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் விரும்புகிறபடி இந்த பூமியில் நான் வாழ்ந்து நல்ல முறையில் இந்த நல்ல போராட்டத்தை போராடி இந்த உலகத்தில் நல்ல விதமாய் வாழ்ந்து. ஒரு அருமையான பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். அவங்க அப்பா சொல்லுவார் அடிக்க ஒரு தரம், என் பையனுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், யாருக்கு ரிஸ்க் கொடுக்க மாட்டேன், படுக்க மாட்டேன், கரெக்டாக என்ன செய்திருவேன், உங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் ஏற்ற நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். 82 வயதுக்கு மேலே இருந்தவர் 80 வயதுக்கு மேலே வாழ்ந்துருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் விக்கல் எடுத்திருக்கிறார், மயக்கம் வந்திருக்கு, உட்கார வச்சுக்கிறாங்க, தண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாதிரி கேராக இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வேலையிலே அழகாக கண்ணை மூடிட்டார். கைகளை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். படுத்து ரொம்ப நாள் ஆகி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அவருடைய நல்ல அறிக்கை அவரை என்ன பண்ணிச்சு, அவர் தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, தேவன் என்னை இப்படி நடத்துவார்னு சொல்லிகிட்டே இருந்தது. அவர் வாழ்க்கையில் அப்படியே நல்ல முறையில் கத்தர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நல்ல வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் பேசுகிறவர்களாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் லூக்கா புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் நடபடி 10:38 வேகமா வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதனால் அபிஷேகம் பண்ணினார் பார்த்தீங்களா? தனியா பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் போடல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் காணப்பட்டார். வல்லமையினாலே நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய், அதாவது குணமாக்குகிறவராய் காணப்பட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. பிசாசினுடைய போராட்டங்கள் பல விதத்தில் காணப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? வியாதியை கொண்டு வருகிறான் இல்லையா? என்ன பண்ணுறான்? வியாதியை கொண்டு வருகிறான். ஏன்னா வியாதியை கொண்டு வந்ததுக்கு பிசாசு கொண்டு வந்தான்னு சொல்லி என்ன பண்ணுறார் ஆண்டவர்? தொட்டு சுகமாக்குறார். 18 வருடமா இவளை கூனியாக்கி வைத்திருந்தானே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? புரியுதாங்க? அந்த கூனியை தொட்டவுடனே அவள் நிமிர்கிறாள். வல்லமை பட்டவுடனே அவள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. சோதர பலவீன மாறி போயிடுச்சே. இப்போ சில நேரங்களில் வியாதிகளை பிசாசும் கொண்டு வரான். அப்போ தேவனுடைய வல்லமையினாலே அந்த வியாதியின் கூறுகளை கர்த்தர் முறித்து, வல்லமை இறங்குச்சுன்னா வார்த்தையை சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க. முதல் பார்த்தோம், மோசேனுடைய ஊழியத்தில் கர்த்தர் எதை வெளிப்படுத்தினார்? ஐயோ சொல்லுங்கம்மா, எது? எகிப்தில் இஸ்ரவேலர் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குவதற்கு, அவர்களை வெற்றி வாழ்க்கைகள் நடத்துவதற்கு, அவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு மோசேட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என் வல்லமையை வெளிப்படுத்தி நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார் இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் பாருங்க, என்ன கர்த்தர் எதை வெளிப்படுத்தினார்? வல்லமையினால தான் நிரப்பப்பட்டிருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை விடுதலையாக்க, நன்மை செய்ய அவர் மேல வல்லமையின் அபிஷேகம் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பல அற்புதங்களை செய்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை, குறைவுகளை நிறைவாக்கும் வல்லமை வெளிப்பட்டது இல்லையா? வியாதிகளை குணமாக்கும் வல்லமை வெளிப்பட்டது. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிற வல்லமை இயேசுவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது. வெளிப்பட்டுதா இல்லையா? குறைகளை நிறைவாக்கும் வல்லமை வெளிப்பட்டது. பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. செய்தி மேல கவனமா இருக்கா உங்களுக்கு? ஹலோ. பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரை என்ன பண்ணார் ஆண்டவர்? விடுதலையாக்குகிற வல்லமை வெளிப்பட்டது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. எப்படி வெளிப்படுத்தினார் ஆண்டவர்? வார்த்தையினால தான் அத்தனையும் செய்தார். கைகளை தட்டி சொல்லுங்க.
நல்ல கரங்களை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க. புரியுதா இல்லையா? இயேசுவின் மூலமா வெளிப்பட்ட வல்லமை எப்படி வெளிப்பட்டது? பிசாசுகளை அதட்டினார், அவனை விட்டு போ, அவ்வளவுதான். விளங்குதா இல்லையாங்க? சோத்திரம். 2 மீன் 5 அப்பம் தான் இருக்கு, அதை கொண்டு போய் 5000 பேர் இருக்கிறாங்க, கொடு. அவர் வார்த்தை. குறைவான திராட்சை ரசம், அவர் வார்த்தையினாலே. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்க. அவர் வார்த்தையினாலே மகிமை வெளிப்பட்டது, குறை அங்கே நிறைவானது. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் வார்த்தையினால். ஒரு வியாதிஸ்தன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வந்தபோது என்ன கேட்டான்? ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். விளங்குதா இல்லைங்களா? அப்ப இயேசு எதன் மூலமாக அற்புதம் செய்தார்? பூரா வார்த்தை தான். விளங்குதா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் பரிபூர்ணமாக தேவனுடைய வார்த்தை, அவர்கிட்ட வல்லமை நிறைந்திருந்தது. அந்த வல்லமை எதன் மூலமாக வெளிப்பட்டது? பூரா வார்த்தையினால தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். குமாரன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு அற்புதங்களை கொண்டு வேணாம். எங்க இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் கவனிக்கிறோம்? நான் ஏக்கத்தோட ஜெபம் பண்ணி சபையில் வல்லமை வெளிப்படணும், ஜனங்க விடுதலை ஆகணும்னு ரொம்ப பாரத்தோடு நான் இந்த கடந்த செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதை தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள அந்த வார்த்தை தரார். பாரத்தோடு வந்து நிற்கிறேன். நீங்கள் சும்மா கேட்டு அப்படியே போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்ல நோண்டிட்டு ஏதாவது வேடிக்கை பார்த்து எதை பற்றி யோசிக்காம விட்டீங்கன்னா எப்படி? சோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்திக்கு பின்பு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தொடர்ச்சியா அந்த விடுதலையின் வாழ்க்கை ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து நீங்கள் இந்த விடுதலையின் வாழ்க்கையில பயணிக்கணும், வெற்றியின் வாழ்க்கையில பயணிக்கணும், அற்புதத்தின் வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சத்தமா நல்ல கையை வைத்து சொல்லுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? போய் நீ அறிக்கை பண்ணணும். கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் நீ ஜெபம் பண்ணா வாழ்க்கையில கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்துவார். எப்படியாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஏதாவது ஒரு வாசலை வழிகளை தேவன் உனக்கு திறப்பார். சொல்லி அதே வார்த்தை தான். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய். எலிசாவை குறித்து பார்த்தோம் செவ்வாய்க்கிழமை. எலிசா மூலமாக நடந்த அற்புத அடையாளங்களை ராஜா கேள்விப்பட்டு தெரிந்து கொள்ளுகிறார். எலிசா மூலமா நடந்த அற்புத அடையாளங்கள் எப்படி நடக்குது, இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குது அவன் வாழ்க்கையில், எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறார். அப்போ எப்படி அவன் மூலமாக கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்வதற்கு காரணம் என்ன, அவன் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை ஒரு 7 குறிப்பு பார்த்தோம். சரிங்களா? கவனிக்கிறீங்களா உங்களுக்கு? அப்போ எலியா தேவனிடத்தில் அந்த அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு, அவன் மூலமாய் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு என்ன செய்தார் சொல்லுங்க? என்ன விரும்பி கேட்டார் அவர்? சத்தமா சொல்லுங்க. எலிசா சம்பவம் தெரியாதா? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட தெரியும், அதனால தான் உங்களை கேட்கிறேன். எலிசா தேவனிடத்தில் எதை விரும்பி கேட்டார்னு கேட்கிறேன். ஏம்மா கவனிக்கிறீங்களாம்மா? ஏம்மா இங்கே இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி பலமா சொல்லுங்க. என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட? வாய் திறந்து சொல்லுமா. வாய் இருக்கா இல்லையா? இல்லை வாய் திறந்து சொல்லுங்க. எலியா என்ன கேட்டார்? எலிசா ரெட்டிப்பான வல்லமையை கேட்டார் ஆண்டவரிடத்துல. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற எலிசாவினுடைய வாழ்க்கையின் மூலமா நடந்த அந்த அற்புத அடையாளங்களே, ஒரு ராஜா இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குது எப்படி அப்படின்னு எலிசாவை குறித்து விவரமாய் அறிந்து கொள்ளுகிறார். அப்ப அவனுக்கு தெரியுது எலியா மூலமா நடக்கிற அற்புதங்கள் இவ்வளவு பெரிய மோசமான உலகத்துக்குள்ள இவர் மூலமா நடக்கிற அற்புதங்கள் தான், இவருக்குள்ள இருக்கிற வல்லமை தான் இப்படிப்பட்ட கிரிகளை செய்து எதுவும் எதிர்த்து நிற்க கூடாத ஒரு வெற்றி வாழ்க்கை, ஒரு ஜெய வாழ்க்கையோடு கூட இவர் பயணிக்கிறார்னா இவருக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை தான். அப்போ இவருக்கு பின்பு நான் இந்த ஊழியத்தை செய்யணும்னா, அந்த காரியத்தை நடப்பிக்கணும்னா எனக்கு தேவை உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையான, அதை கவனிச்சுக்கிறார் பார்த்தீங்களா அவரு? விளங்குதாமா? ஆமா, அவர் கவனிச்சிருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. கவனித்து என்ன செய்கிறார்? தேவன் உங்களிடத்தில் இருக்கிற வல்லமை எனக்கு ரெட்டிப்பா வேணும்,
நான் அதை விட இந்த உலகத்தில் ஜெயத்தோடு வாழ்றதுக்கு வல்லமை அப்போ அந்த வல்லமை ரெட்டிப்பாய் அவருக்கு கிடைத்தது. முதல் அற்புதமே என்ன செய்தார்? இந்த வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? எதை சொல்லி அனுப்புறார்? வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி அங்கே ஒரு அற்புதத்தை செய்வதற்கோ, ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்கோ, ஒரு வெற்றி வாழ்க்கையில் நடத்துவதற்கோ கர்த்தர் எதை அனுப்புறாரு? ஜீ பூம்பா அப்படின்னு ஒன்று நடந்துச்சா? அதெல்லாம் டிவியில் சினிமாவில் பார்க்கலாம். நீங்கள் பிசாசினுடைய கிரியை. நல்லா சொல்லணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் இங்கே நடக்காது. எல்லாமே வசனம், வார்த்தை. சொல்றது விளங்குதாங்க? எல்லாமே என்னது? வசனம், வார்த்தை நமக்குள்ள. அந்த வார்த்தை தான் பிரியமானவர்களே என்ன செய்யும்? கிரியை நடப்பிக்கும். மோசேயினுடைய நாட்களில் ஆண்டவர் சும்மா ஒரு கோலை கொண்டு போப்பா அப்படின்னோடனே அந்த கோலை வச்சுக்கிட்டு அவர் ஜீ பூம்பா காமிச்சா போயிட்டு வந்துட்டு இருந்தார். கர்த்தர்கிட்ட போய் நிற்பார். அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதை போய் மோசேட்ட சொல்லுவார். கோலை போடுனா போடுவார், தண்ணியில் வைனா வைப்பார், கோலை உயர்த்துனா உயர்த்துவார். சொல்றது விளங்குதா? ஆமாம், வார்த்தையை போய் சொல்லுனா சொல்லுவார். தேவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மோசே செஞ்சுக்கிட்டே இருந்தார். இயேசு சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளையே செய்கிறேன். அவரும் அதான் சொன்னார், பிதா எதை எனக்கு காண்பிக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போதும் வல்லமை வெளிப்பட்டது, பல அற்புதங்கள் நடந்தது. ஹலோ, அநேகர் விடுதலையானார்கள், அநேகர் கட்டு உடைக்கப்பட்டது. எல்லா விதமான தேவைகளுக்கும் கர்த்தருடைய வல்லமை போதுமானதாக இருந்தது. இயேசுனுடைய வல்லமை போதுமானதாக இருந்தது இல்லையா? தேவனுடைய வல்லமை போதுமானது நம் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்குமே. எதுவானாலும் சரிதான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லை, ரெண்டுக்குமே எப்பவுமே பாருங்கள். அதான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையே அங்கே தான் அடங்கியிருக்கு. நல்லா கவனிக்கணும். அதனால தான் நான் இந்த இதை அழுத்தி சொல்வேன். நம்ம மைண்ட் எப்பவுமே எங்கே மட்டும் போகும்? கேட்கும்போது நான் வியாதியிலிருந்து சுகமாயிடணும், என் குறையிலிருந்து நிறைவாயிடணும், கடன்லேருந்து தீந்துடணும், இது மட்டும்தான் மைண்டில் வரும். அப்போ பாவத்திலிருந்து நித்தியத்துக்கு எப்படி போவேன்? பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, தேவையற்ற நண்பர்கள்ட்ட இருந்து எதுவும் சொன்னா இல்லையா? அங்கேயும் உனக்கு விடுதலை வேணும். கையை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எல்லா பகுதியிலேருந்து உனக்கு விடுதலை வேணும். ரெண்டு பக்கமும் சரீர பிரகாரமாக பூமியில் வாழ்றதுக்கு ஒரு விடுதலை அற்புதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை அற்புதம். ரெண்டையும் ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆனால் அநேக மனிதர்கள் ஒன்றை மட்டும்தான், இந்த உலகத்துக்குரிய காரியத்தை மட்டும்தான் ரெண்டு செய்கிறார. ஏன் கேட்டு நீ வாங்கி கொள்ளக்கூடாது? ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது? அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணினார்? எல்லா வித அற்புதங்களையும் செய்தார். அவர் வார்த்தை தான், ஃபுல்லாக வார்த்தை தான் இல்லையா? சொல்லுங்க, படிக்க எடுத்துக்கொண்டாட ஒரே வார்த்தை, எழும்பிட்டான் அவன். அவரே வார்த்தையானவர் இல்லையா? அப்ப எலிசாவுடைய தேவன்ட்ட வல்லமையை பெற்றவர் எலிசா மூலமாக, புரியுதுங்களா? என்ன ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிதான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறார். எந்த காரியமானாலும் சரி, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப அந்த வல்லமை, அவனுக்கு கொடுத்த வல்லமையை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, அந்த வார்த்தை வருது, அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. அற்புதங்களை அந்த வார்த்தை கொண்டு வருகிறது. கையை தட்டி சொல்லுங்களேன், விளங்குதா? சும்மா தட்டிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு அந்த அற்புதம் தேவை, அந்த வல்லமை தேவை. எத்தனை பேர் ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், ஜெபத்தோடு வரணும். சபைக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வரணும் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே. அப்படி வந்தீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக முடியும். வெறுமையாய் கர்த்தர் உங்கள் நம்மை அனுப்புகிறவர் அல்ல. அப்போ எலியா சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் என்ன செய்யப்படும்? நாகமான் குஷ்டரோகி வருகிறான் இல்லையா? வந்தவன் என்ன சொல்றா? நீ போய் யோர்தானில் 7 தடவை என்ன செய், முழுகு. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அற்புதமாய் அவன் சுகம் பெறுகிறான். வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடன் தான் வல்லமை வெளிப்பட்டது. அது வரைக்கும் அவன் சுகம் கிடைக்கல. என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதன்படி செய்யும் போதுதான் கிரியை நடக்குது. நல்லா விளங்குதாங்க? பிரைஸ் தி லார்ட்.
ஒவ்வொரு பகுதியிலுமே பிரியமானவர்கள், எலிசாவை கொண்டு தேவன் செய்த எல்லா பகுதியிலுமே கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய வல்லமையை கர்த்தர் இப்படி தான் வெளிப்படுத்தினார். கடன் பிரச்சனையோடு வருகிற அவன்கிட்ட போய் சொல்றார், ஆண்டவர் நீ போ, உன் வீட்டில் என்ன பண்ண, இருக்கிற எல்லாம் அயலா வீட்டுக்காரர்கிட்டலாம் குடத்தை வாங்கிக்கொள், நீ எந்த எண்ணெயை என்ன செய்ய, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை மற்ற காலி குடங்களில் நிரப்பு சொல்லி அனுப்புறார். வார்த்தை தான் சொல்லி அனுப்புறார். இந்த வார்த்தையிலே அவன் நம்பி போகும்போது கடன் பிரச்சனை தீர்ந்து மீதம் அவள் எடுத்து அவள் அவன் பிள்ளையும் சாப்பிடத்தக்கதான ஒரு அற்புதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான், வல்லமை தான். பெரிய நெருக்கடியான 7 வருஷ பஞ்சகாலத்தில் அவர்கள் சிக்கி தவிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிப்படுது. 7வது வருஷம் அந்த பஞ்சகாலம் முடியும் போது எலிசா சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்தில் தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறார். பசியும் பட்டினினாலும் மனுஷனை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம் பெருகி போச்சு. ஆனால் நாளைக்கு இந்நேரத்தில் குறைந்த விலைக்கு ஒரு மார்க்கோதுமை எவ்வளவுக்கு விற்கப்படும் சொல்லப்படுகிறது? நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. போ, இது எப்படி நடக்கும்? இவ்வளவு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் பெருகி போச்சு. இது எப்படி ஆகும்? தேவனுடைய வார்த்தையை, ஆமீன், வார்த்தையின்படி நடக்கும். நீ இதை விசுவாசிக்காதனால இதை பார்ப்ப, இதை நீ அனுபவிக்க மாட்டேன்ட்டார். நீங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால், தேவ வார்த்தையை நீங்கள் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். எங்கே சொல்லி பார்த்தேன், இந்த என்ன நடக்குதுன்னு வார்த்தையின் மேலே நீங்கள் அவிசுவாசமாக இருந்தால் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியுமே ஒழிய நீங்கள் அதை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. சொல்றது புரியுதா? நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளோ நேரம் உங்க வாழ்க்கையில கேள்விகள் எழும்புது இல்லையா? ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, வேதத்தில் நடக்குது இருக்கு, பார்க்குறோம். என் வாழ்க்கையில இன்றைக்கு உன் வாழ்க்கையில நடக்க என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? வார்த்தை. அதையிலையா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உனக்கு தம்முடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரொம்ப பயங்கரமாக அந்த பைபிளையே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் தலைகளாக படித்து தெரிஞ்சு கொள்ளணும்லாம் ஆண்டவர் சொல்லலை. படிங்க, அறிந்து கொள்ளுங்க சத்தியத்தை அப்படின்னு. நல்லது. அட்லீஸ்ட் உன்னுடைய விடுதலைக்கு வேண்டிய வார்த்தைகள் அங்கங்கே இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நான் உங்கள்கிட்ட முதலே என் ஸ்டார்டிங்கே என்னுடைய சாட்சியோடு உங்களுக்கு ஆரம்பித்தேன். அதனால தான் நான் அது சொல்லணும்னு செய்தி எடுக்கும்போது எடுக்கல, வந்து நிற்கும்போது வரதுனால சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு பகுதியிலுமே ஆண்டவர் இந்த அனுபவத்தோடு தான் என்னை விடுதலையாக்கி நடத்தினார். இந்த அனுபவத்தோடு தான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன். வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து 1-2 தடவை சொல்லி பார்த்துட்டு ஆரம்ப நாட்கள்லாம் வாலி வயசு, நான் ரட்சிக்கப்படும் 21 வயசு, புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் ஒரு கவலையும் கிடையாது, அதனால் ஆராதிக்கிறது இல்லை, வசனத்தின் மேலே அக்கறையில், அம்மா அப்பா சோறு போட்டுறாங்க, படிக்கிற காசு கொடுத்துட்றாங்க, அனுப்பிச்சி விட்டுறாங்க, குடும்பத்தின் மேலே அக்கறையில் எந்த பாரமும் கிடையாது பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி அது பாட்டுக்கு வருது, ஆராதிக்க மாட்டேங்குது. குடும்ப பாரம் என்ன, அங்கே சுமை என்ன தெரியல, அப்பா அம்மாவோட கலந்துக்கிறது இல்லை, அந்த காரியத்தோட தன்னுடைய பிரச்சனையை இன்வால்வ், போகிறேன் வரேன் ஸ்டைலாக, எனக்கு இந்த துணி வேணும், அந்த துணி வேணும், எனக்கு எடுத்து கொடு, இது செல்லு வாங்கி கொடு, அந்த ட்ரெஸ் வாங்கி கொடு, இந்த பேக் வாங்கி கொடு, இந்த கண்மை வாங்கி கொடு, இந்த லிப்டிக் வாங்கி கொடு, இந்த டைப்பு என்ன செய்ய, கையில் அடிக்கிறமே நெக பாலிஷ் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நெக பாலிஷ், இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நெக பாலிஷ் வாங்கி கொடு. இப்படி தான் போகுது. சில மனைவிமார்களுக்கு இந்த அக்கறை கிடையாது. காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, இது காசு இல்லை காசு கொடு, அது காசு இல்லை காசு கொடு, இப்படி மட்டும் கேட்டு வாங்கிக்கிறவங்க சில மனைவிமார் தான் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அறிந்து இணைந்து ஜெபித்து செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க. அந்த பாரத்தை அறிந்து ஒரே கூட்டாக செயல்படுவாங்க. சில பேர் அதெல்லாம் தெரியாது, எனக்கு துட்டை கொடு. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், அவருக்கு உடம்பு சரியில்லை, எதுவும் சரியாக சாப்பிடலை,
வீட்டில் இட்லி தான் செய்யணும், சட்னி அரைங்கினா காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்களாம். அவங்க சாப்பாடு தான் பண்ணி வச்சுருவாங்களாம், இல்லாட்டி வெளியில் தான் டிஃபன் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. அதனால் உடம்பு சரியில்லை, டிஃபன் தான் சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. குழம்பெல்லாம் இல்லை, மதிய சாப்பாட்டுக்கு தயிர் தான். அப்போ காலையில் இட்லிக்கு சட்னி அரைச்சிருன்னா முதல் நாள் சரின்னு செஞ்சு கொடுத்து, ரெண்டாவது நாள் என்னன்றாங்களாம் 15 ரூபா வேணுமே, சட்னி அரைக்கிறனா 5 ரூபா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு கணவர் சொல்கிறது விளங்குதாங்க, தேவை தான். ஆனால் பட்டு ஒரு குழம்பு வைக்கலை, மற்ற காரியங்கள் எதுவும் செய்யலை, கணவர் கேட்குறாரு, செஞ்சு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், செலவு இருக்குது, இதுக்கு என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனால செலவாகுது, அதனால் கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் கொடுங்க, என்கிட்ட கையில் காசு இருக்கிறாள். அவங்க வேலைக்கு போகிறாங்க, பிள்ளையினுடைய சம்பளம் அவங்க கையில் தான் இருக்குது, காசு இல்லாத ஆளும் கிடையாது. அதுக்கு அப்படியே இருந்தாலும் இப்படி தான் கேட்கணும். இருக்கிறாள் எப்படி இருக்கணும் பாருங்க, 10 ரூபா ஆகுமே சட்னி வைக்க, விளங்குதா இல்லையா? அப்போ என்ன இல்லை, ஒரு வாரம் கிடையாது, காசு கூட, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போ உண்மையாக உக்காந்து குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணி என்ன வருமானம் வருது உக்காந்து கணக்கு போட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி என்ன செய்யணும், அதோட பாரத்தோடு சேர்ந்து வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. அப்போ தான் இங்கே கண்ணீர் வரும், இங்கே ஜெபம் வரும், இங்கே ஆராதனை வரும். பிள்ளைங்க என்ன நடக்குது, எப்படி வாடகை கொடுக்குறீங்க, அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ யாராக இருந்தாலும் எப்படி வாடகை, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, என்ன பிரச்சனை வீட்டில் இருக்குது. நான் தம்பியெல்லாம் இருக்கான்னா உணரணும். அம்மா வேலைக்கு போகிறாங்க, 250 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக டெய்லி ஓடுறாங்க, 8 மணிக்கு போகிறாங்க, காலையில் டிஃபன் செய்கிறாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் வராங்க, 300 ரூபாய்க்கு தேவைக்காக ஓடுறாங்கன்னா அப்போ தேவை இருக்கிறதுனால தான் ஓடுறாங்க. அப்போ நம்ம வாங்கி சாதாரணமாக சாப்பிட்டு கூட ஜெபிக்கணும், இன்னும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போடணும். சொல்லுங்கள், நல்ல கரங்களை உயர்த்தி, சத்தமாக கரங்களை உயர்த்தி சோத்திரம். சில பேர் வருமானத்தினுடைய, கணவருடைய வருமானம், பிள்ளைகளுடைய வருமானத்தை கரிசனையற்று செலவு பண்ணுவாங்க பாருங்க, அது பாட்டுக்கு தண்ணி மேல சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியும் தப்பு. அப்போ எதுவுமே இன்றைக்கு என்ன செய்யறது இல்லை, ஒரு கருத்துடையவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். ஐயோ பெரிய அல்லேலூயாவா இருக்கு, அதான் கேட்குறேன், நல்லா சத்தமாக சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்கிறதுக்கு, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை விளங்கி, இல்லைங்க அந்த அந்தகாரம் பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க, இருள், அதான் அரண்பாங்க, இருள் அரண், அது அவங்களுக்கு அதுக்கு மேலே வெளிச்சம் தெரியாது, இதுதான் இப்படித்தான், அதையே ஒரே இது டைப்பில் பேசுவாங்க. இல்லை, அந்த அரண் உடைக்கப்படணும், வெளிச்சம் கிடைக்கணும் முதல்ல உனக்கு, அதுக்கே விடுதலை வேணும். புரிந்து கொள்றதுக்கு எல்லாவற்றையும் சரியாய் நான் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை, ஞானத்தையும் அறிவையும் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு ஞான அறிவு கம்மி, எல்லாத்தையும் புரிஞ்சு அறிகிறதுக்கு எனக்கு ஞான இருதயத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது வார்த்தையில் தான் இருக்குது. ஞான இருதயத்தை, வெளிச்சத்தை முதல்ல தேவன் உனக்கு தருவார். சோத்திரம். அல்லேலூயா. பிள்ளைகளாகிட்டோம், எல்லாத்தையும் விளங்கி கொள்ளுகிற ஞான இருதயம். அப்போ இதில் ஒரு விடுதலை தேவை நமக்கு. சொல்கிறது விளங்குதாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சத்துரு உங்களை துவைத்து வைத்திருக்கிறான், ஒடுக்கி வைக்கிறான் பல பேரை. சோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு கடன் சுமைகள், ஏதாவது வியாதி பலவீனங்கள், சோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு நெருக்கடிகள், இல்லாட்டி ஏதோ ஒரு உலக காரியங்கள், இல்லாட்டி ஏதோ ஒரு மனுஷனால் தேவையற்ற தொந்தரவுகள், பிசாசினுடைய போராட்டங்கள், ஒரு சமாதானமற்ற நிலைகள், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து விடுதலையை பெற்று அற்புதங்களை பெற்று வெற்றியோடு கூட நடத்துவதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தை நம்மகிட்ட இருக்கு, அதற்கு அவர் வல்லமை வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்ற, அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு நமக்கு, நம்ம அவர் அறிஞ்சிருக்கிறோம். நீ அவருடைய பிள்ளை. அவர் வாழ்க்கையில் நீ அவர் வார்த்தையை அறிக்கை செஞ்சா நிச்சயமா உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. எந்த பகுதியில் உன்னால் விடுதலை ஆக முடியலையோ அதுக்கு தேவனை பிடித்துக்கொள். ஆண்டவரே விடுதலை தாங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் விடுதலை தரதானே என்னை அழைச்சிங்க. அல்லேலூயா. எதில் விடுதலை இல்லை, எதில் உனக்கு காரியம் இருக்குது, அதுக்கு தகுந்தா போல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இரு. இல்லை எனக்கு அத்தனையுமே இருக்குங்க, கடன் பிரச்சனை இருக்குது, கேளு, கடன் வாங்காய் கடன் கொடுப்பாயின்னு சொல்லி. வியாதி இருக்குது, ஆண்டவரின் வியாதிகளை சிலுவையில் சுமந்துட்டீங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எனக்கு நல்ல ஒரு வைத்தியராக இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதுமே. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நல்ல மருத்துவராக இருக்கிற, எனக்கு
சத்தமாக சொல்லுங்களேம்மா. நல்ல வைத்தியராக இருக்கிறீர், போங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போங்க. நன்மையானது எல்லாம் தேவனுக்குரியன்னு சொல்லப்படுது பாருங்க. ஆனால் நம்பிக்கை யார் மேலே வைங்க? சரீரத்தில். என் சுகத்துக்கு, என் ஆரோக்கியத்துக்கு தேவ வார்த்தையை அதிகமாக நம்புங்க. ஒரு வார்த்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துவார். எந்த மருந்து மாத்திரை குணப்படுத்தாதது. மருந்து மாத்திரை அப்போதைக்கு தான் உன்னை சரிப்படுத்துமா. நிரந்தரமான சுகமும் விடுதலையும் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்குது. அவர் வல்லமையில தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே. ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாவத்தில் மாட்டீங்க, இந்த உலக காரியம் எனக்குள்ள ஈர்ப்பு இருக்குது, பிரைசலால் குறைகள் இருக்குது, இந்த உரை என்னை நிறைவாக்குங்க. விளங்குதாப்பா? விளங்குதா இல்லையா? ஜெபிக்க முடியலையா? ஆண்டவரே 1 மணி நேரமாவது விழித்திருன்னு சொல்லி என்னை ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கும் இரவும் பகலும் வேதத்தை தியானம் மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நான் விரும்புகிறேன். எனக்கு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. கேளு, வல்லம் உனக்குள்ளே வரும். இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உன் மேலே என்ன வரும்? உன் வாழ்க்கையில் வல்லமை, உன் வாழ்க்கையில் தேவ வல்லமை உன் வாழ்க்கையில் தானாக வரும். இந்த வல்லமை உன் வாழ்க்கைக்கு அல்லாத அற்புதங்களை செய். இந்த வல்லமை உனக்கு எல்லாவற்றிலும் போதுமானது. இன்றைக்கு நமக்கு விடுதலை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து இந்த அற்புதத்துக்குள்ளும், இந்த விடுதலைக்குள்ளும், இந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளும் நீங்கள் தொடர்ந்து போக போகிறோம். எல்லாம் எழுப்பி நிற்போமா? ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை இல்லையோ அந்த பகுதியில்